ஹாய். ஹாய் தேன்மொழி. சார், உங்க பொண்ணு என்ன பார்த்து சிரிச்சுட்டா சார். அவ சிரிச்சா, நான் செத்துட்டேன் சார். சார், நான் அவளை லவ் பண்ணிட்டேன் சார். என்னது? அவளும் என்ன லவ் பண்றா சார். அவ சொன்னாளா? ஆமா சார், அவளே சொன்னாளா? சார், ஒரு வயசு பொண்ணு இதெல்லாம் வாயை திறந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? என்னதான் நீங்க பெத்த பெண்ணா இருந்தாலும் கொஞ்சமாவது வெக்கமான இருக்காதா சார்? அவ சிரிச்சுட்டா சார், என்ன பார்த்து சிரிச்சுட்டாலே சார். அது சரிப்பா, அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. சிரிப்புல இருக்கிற பாயிண்ட் எனக்கு தெரியாதா? நேத்து உங்க சம்சாரம் கூட என்ன பார்த்து சிரிச்சாங்க. நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது வேற இது வேற சார். அது சரிப்பா, ஆனா சார், ஆனா நிறுத்துங்க சார். மிஸ்டர் வரதன் சார், உங்க பொண்ணு என் தலைமையிலேயே கை வச்சுட்டா சார். இப்படி 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 இப்படி. அதுக்கு என்ன அர்த்தம்? லவ் தானே? லவ் தான். அது லவ் தான். அது இல்லப்பா, என் பொண்ணு கிட்ட இருக்கிற குறையா கொன்னு விடுவோம். அவகிட்ட ஏது குறை? இந்த சேத்துல முளைச்ச செந்தாமராவோ. இந்த பாருபா சார், உங்க குடும்பத்துல பிறந்திருக்க வேண்டிய பொண்ணே இல்ல. ஆஸ்பத்திரியில ஏதோ குழந்தைய மாத்தி எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, யாரும் இல்லையா? யாரும் இல்லை. வக்கீல் வீட்டு வஞ்சி கொடியே, பாயிண்ட் பரமசிவம் பெற்றெடுத்த பொற்கொடியே, வா வா. தேன்மொழி, இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து நீ ஒரு வார்த்தை கூட பேசி நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நீ பேசிக்கிட்டே இருக்கணும், நான் கேட்டுக்கிட்டே இருக்க போறேன். பேச பாம்பேயா? என்ன சொல்ற நீ? என்ன இங்கிலாந்துல பேச? புரியுற பாஷையில பேசு. இந்த தமாஷெல்லாம் இருக்கட்டும். எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு முதல் இரவுல சினிமாவில டூயட் பாடுற மாதிரி 2 பேரும் பாடணும்னு ஆசை. இப்ப நீ ஓடணும், நான் உன்னை துரத்திக்கிட்டே வந்து ஜடையை பிடிச்சு இழுப்பேன், நீ கீழே வந்துடணும், உடனே நான் பாடுறதுக்கு ஆரம்பிச்சிருவேன். ஓடு ஓடு ஓடு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். இப்ப நீ பாடு. சும்மா பாடு. அம்மா பேபே, தாயே பேபே, ஐயோ என்ன விட்டு. இப்படியா துரோகம் பண்ண? நீ ஒரு ஊம பொண்ணு தலைமையில கட்டிட்டிய, உருப்படி வியாதி. என்ன சொல்ல விட்டாங்க? மாப்பிள்ள நீங்க தானே சொன்னீங்க எந்த குறை இருந்தாலும் பரவாயில்ல. என்ன நீ ஏமாத்திருக்க, சீட்டிங் பண்ணிருக்க. வாடா, உன்ன செக்ஷன் 420 உள்ள தள்ளுற. வாடா மாமனார். மாப்பிள்ள நீ தாலி கட்டிருக்க, செக்ஷன் 102 படி ஒண்ணு உள்ள தள்ளுவேன். செக்ஷன் 102 உள்ள தள்ள போற. கேட்டியா? மோட்டார் ஹார்ன் அடிக்குது. முஞ்சிக்கு என்ன வைக்கம்? ஊட்டிட்டு போங்க மாப்பிள்ள. கவலையிலடி, மாப்பிளைக்கு அந்த பாஷை வந்துருச்சு. குட் மார்னிங் டாக்டர். அடே வக்கீல் சாரா, வாங்க வாங்க. தொழில்லாம் எப்படி நடக்குது? நல்ல ஓட்டம் டாக்டர். அதாவது கேஸ் எல்லாம் ஜெயிக்குது, கட்சிக்காரன் ஓடுறான், கேஸுக்கு நீங்க துரத்துறீங்க இல்லையா? கேஸ் எல்லாம் தோக்குது, உதைக்கிறதுக்கு என்ன கட்சிக்காரங்க துரத்துறாங்க, நான் ஓடுறேன். பலே பலே. இது யாரு? நம்ம வைஃப். என் வைஃப். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. என்னமா சைக்கியமா? அவ பேச மாட்டா டாக்டர். ஊமையா? டபுள் கங்க்ராச்சுலேஷன் டாக்டர். அவளை பேச வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். அட பாவி, பேச முடியாத புண்டாட்டி வேற யாரு கிடைப்பா? நீங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அவங்க கிடைச்சிருக்காங்க. அவங்கள போய் பேச வைக்கணும்னு முயற்சி பண்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா? டாக்டர், அவளோட நான் ஒரு டூயட்டாவது பாடிதான் ஆகணும். நீங்க தான் அவளை பேச வைக்கணும் டாக்டர். இம்பாசிபிள். அவ பிறவி ஊமை இல்ல டாக்டர். அப்படியா? ஆக ட்ரை பண்றேன். வக்கீல் சார், என்ன ஒரு விஷயம்? என்ன? சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசி, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசி, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 3 தடவை யோசின்னு சொல்லுவாங்க. நான் பொண்டாட்டிய பேச வைக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னால 1000 தடவை யோசிக்கணும். அதையே குனிஞ்சு செய்யறேன்.
பேச வைங்க டாக்டர். உங்க தலையெழுத்து அப்படி இருந்தா நான் மாத்த முடியுமா? வாங்க. ஓகே. டாக்டர் பேசிட்டா. ஏன் டாக்டர் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? பொண்டாட்டிய பேச வைக்க கூடாதா? டாக்டர் நீங்க பேசும்போது நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருங்க இருங்க. அத்தா என்னை பேச வைத்த தெய்வமே, இந்த டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டாம்? ஆரம்ப நஷ்டமே எனக்கு தானே. வாங்க போல. எங்க சைனா பஜாருக்கு. எதுக்கு? எதுக்கா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சொகத்தை கண்டேன்? ஒரு நகை உண்டா, நட்டு உண்டா, கேவலம் ஒரு திருகாணி குச்சி உண்டா? கிடையாது கிடையாது கிடையாது. வாங்க நேரா உம்முடியார் கடைக்கு போய் நெக்லஸ், ஒட்டியானம், மோதிரம், தோடு, மூக்குத்தி, வளையல், லோலக்கு, புல்லக்கு நல்லா இருக்கு. உம்முடியார் கடையே விலைக்கு வாங்கணும் அவ்வளவுதானே. எல்லாத்தையும் வாங்கி மூடு. நல்ல இங்கிலீஷ் படமா பார்த்துட்டேன். இனிமேதான் இருக்கிற கிளைமேக்ஸ். ஆமா, ஜிலு ஜிலுன்னு லைட்டை போட்டுக்கிட்டு வெஸ்டர்ன் டைப்ல புது புது ஹோட்டல்லாம் நிறைய இருக்குதான். அங்க 2 பேரும் போய் அப்படியே ஜாலியா இறங்கி ஒரு ட்விஸ்ட், ஒரு சாச்சாச்சா 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 சாச்சா. என் ஆசையில ஒரு போர்ஷன் சொன்னதுக்கே உங்களுக்கு மயக்கம். பாவி புருஷனா பிறந்த ஒவ்வொருத்தன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான். யாரு வாங்க இங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஓடுறீங்க? ஆமா, நேத்துக்கே ஒரு பீரோ வாங்கணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? புதுசா வாங்கின புடவையில எங்க வைக்கிறது? கொண்டு போய் வட்டி கடையில வை. புடவை வாங்கின கடனுக்கே ஒன்னும் தவணையே கொடுக்கல. தவணை சொன்ன ஞாபகம் வருது. தவணை முறைய பல புது இடங்கள்ல புகுத்தணும்னு இன்னைக்கு 3 மணி நேரம் நியர்லி 3 hours ஒரு சோடா கூட குடிக்காம எங்க மாதர் சங்கத்துல பேசினேன். டீட்டெயிலா சொல்றேன், கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? என்ன கேளுங்க. வரதட்சணையை தடுக்க சட்டம் இருக்கிறது. இருந்தாலும் மறைமுகமாக, அதாவது இல்லீகலா எல்லா பசங்களும் வாங்குறாங்க. பசங்க? எஸ் பசங்க. தாலி இல்லாமல் கூட கல்யாணம் நடக்கும். பட் வரதட்சணை இல்லாமல் ஒரு கல்யாணமாவது நடக்குமா? நடக்காது. பல ஆயிரம் ரூபாய்களை ஒரே சமயத்தில் கேட்பது தப்பு. அதையே கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் வசூல் பண்ணணும்னு ஒரு புது பாயிண்ட் எடுத்து விட்டே பாருங்க. ஆட்டே எங்க அப்பா ஒரே கிளாஸ். நீ கொஞ்சம் தவணை முறையில பேசக்கூடாதா? ஒரேடியா பேசுறீங்க. தேங்க்யூ. இன்னொரு பாயிண்ட் ஓடு கொல்லு. என்ன? இந்த ஆம்பளைகளுக்கு ஒரு புது பேரை கிரியேட் பண்ணிருக்கிறேன். நியூ நேம், மோஸ்ட் ஃபிட்டிங் நேம். பெண்களை பெண்டாட்டி என்று கூப்பிடும் ஆண் பிள்ளைகளே, உங்களை நாங்கள் ஏன் ஆண்டாட்டி என்று கூப்பிடக்கூடாது அப்படின்னு போட்டேன் ஒரு போடு. என்ன மாதிரி ஆம்பளைங்களை பொண்டாட்டின்னே கூப்பிடலாம். மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே மேடைக்கு ஜம்ப் பண்ணி வந்து என்ன கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிட்டாங்களே. ஐயோ, எல்லாரும் பொம்பளைங்க தானே. மாத சங்கம். இன்னொரு பாயிண்ட். ஐயோ பாயிண்ட் பரமசிவம், நீ பொண்ணை பத்தியா இல்ல பாயிண்ட பத்தியா? இப்படி பாயிண்ட் பாயிண்டா போட்டு போர் அடிக்கிறாளே. ஓ மை காட். அரசியல் கூட்டம்னு 5 மணி நேரம் கால் கடுக்க நிக்கிறீங்க, கை கட்டி ரசிக்கிறீங்க. ஆனா ஏன் பேச போறது சொல்லிட்டீங்க இல்ல? இருங்க இருங்க, இன்னையில இருந்து 3 நாளைக்கு பட்டினி. நான் இல்ல நீங்க. என்ன பட்டினி போட்டாலேன்னு யோசனையா? வாய அடக்கிறதுக்கு என்ன வழி? கொலை. ஆமா, இவ்வளவு தீர்த்து கட்டினாதான் நான் நிம்மதியா வாழ முடியும். யாராலையும் ஒரு பாயிண்டை கண்டுபிடிக்க முடியாது. பாயிண்டே கொன்னாச்சு. ஆபாடி கொல்ல. இல்ல, நான் கொலை செய்யல. இதை தூக்கிட்டு போக வந்த மாதிரி கரெக்டா 4 பேர் வந்திருக்கீங்களா சார்? இல்ல, நான் கொலை செய்யல. டாக்டர் டாக்டர் டாக்டர், நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, நான் கேட்கல.
தேன்மொழி பேச்ச ஓயாத பேச்சா? அவங்களையும் வக்கீல் ஆக்கிடுங்களேன். ஜட்ஜுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். டாக்டர், அவ பேச்சு நிக்கலன்னா அவளை நான் கொலை பண்ணி விடுவேன். முடியுமா? முடியலன்னா உங்களை கொலை பண்ணி விடுவேன். டாக்டர், அவளை எப்படியாவது மறுபடியும் ஊமையாக்கிடுங்க டாக்டர். அது முடியாது. உங்க சம்சாரம் பேசுறது உங்க காதல் விழாம இருக்கணும்னா உங்களை வேணும்னா சவுடாக்கிறேனே. அது சூடாக்கிறீங்களா டாக்டர்? சும்மா சொல்லக்கூடாது. இல்ல டாக்டர், கிடைக்கவே மாட்டாங்க. உங்களால முடிஞ்சது செய்யுங்க. காதும் வச்சா அப்படி காரியத்தை நான் முடிக்கிறேன். எழுந்துருங்க. இனிமே உங்க காது கேட்காது, முழு செவிடு. என்ன சொல்றீங்க? என்னவா அதாகப்பட்டது, உங்க சம்சாரம் பேசுறது இனிமே உங்க காதுல விழுகாது. என்ன டாக்டர் நீங்க நீங்க எதுக்கா என் காலில் வந்து விழ போறீங்க? வேண்டியதுதான். ஈச எடுங்க. உறக்க பேசுங்க. பணம் கொடுங்க. உறக்க பேசுங்க சொன்னா இல்லையா? என்ன காதுல விழ செவிடா? தொண்டை கட்டி இருக்கு. அதாவது காசு கொடுங்க. காசு 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 கொடுக்க போறீங்களா? காசிக்கு போறீங்களா? போயிட்டு வாங்க. காசிக்கு போங்க. இந்த மாதிரி 4 கேஸ் வந்தா காசி என்ன, திருப்பதிக்கே போக வேண்டியது. இது உனக்கு ஒரு போர்டு, ஒரு பேனா, ஒரு புத்தகம். ஆனா அறிவுகட்ட ஜன்மமே, எதுக்காக அனாவசியமா என்ன பாராட்டுறீங்க? எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காது. தேன்மொழி, ஊர்ல எனக்கு என்ன நல்ல பேர் பத்தியா சார்? ஒரு வக்கீல்ன்ற முறையில என் கடமையை நான் செய்யறேன், அவ்வளவுதான். என் கடமையை நான் செய்யறேன். என்னையா நான் ஒரு குத்துக்கள் மாதிரி நிக்கிறேன், நீ எப்படி அவரை பிடிக்கலாம்? ஓஹோ, நீதான் அவன் கொண்டாட்டியா? கேளுப்பா நியாயத்தை. என் தம்பி பேர்ல ஒரு கேஸ், சிவட்டு பையன் தெரியாம இவனை வக்கீலா நியமிச்சுட்டான். கோர்ட்ல வந்து அவன் ஒண்ணு சொல்லு, இனி அவன் வேற விதமா சொல்லி ஒரே குழப்பமா கண்ணா அப்படின்னு கேஸ் எடுத்து என் தம்பிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துப்பாமா. பாவி, என் தம்பி செய்யல இருக்காண்டா. செய்யல என்னது? செய்யல இருக்கிறான். பாவம் உள்ள வந்து நேரில் உட்கார சொல்லியா? ஏண்டா நீ மறுபடியும் பாப்ப? பாயிண்ட்டுக்கு பயந்து காலை செவடாக்கிட்டேன். கோர்ட் கேஸ்ல பாயிண்ட் விட்டு பேசினேன். கட்சிக்காரன் ஜாயிண்டா எலும்பு முறிக்கிறேங்கிறான். என் காதை திருப்பி கொடுங்க டாக்டர். சேச்சா, உன்னோட பெரிய தொல்லையா போச்சாயா? பைப்பு வேறையா? இப்ப நல்லா தான் இருக்கு. ஏயா, ஒரு தடவை காது வேணுங்கிற, ஒரு தடவை வேணாங்கிற. மனுஷனுக்கு நிதானம் வேணும். எப்படி டாக்டர் நிதானம் இருக்க முடியும்? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனது பின்னாலதாயா? ஐயோ, கல்யாணம் ஆனது பின்னால நிதானமே வேணும். சீச்சி, உன்னோட பேச முடியாது. நீ வா படு. இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? காது ரொம்ப நல்லா கேக்குது டாக்டர். நீங்க இந்த மாதிரி என் கால்ல வந்து விழுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் செவுடாக்கல காத ஒரு அடப்பு மட்டும் போட்டு வச்சேன். இப்ப அதை எடுத்து. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ்னா ஃபீஸ் கொடுங்க. ஃபீஸா? எதுக்கு ஃபீஸ்? காதுல எதையும் நீங்க போட்டு வச்சீங்க, அதை நீங்களே திருப்பி எடுத்துக்கிட்டீங்க. நான் எதுக்கு பணம் தரணும்? யார்கிட்டே சொல்லாதீங்க, சிரிக்க போறாங்க. பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். படிச்சு வக்கீலா இருக்கிறோம். கொலை செஞ்ச அப்புறம் தான் எங்க கிட்ட வந்து கேட்கணுமா? முதல்ல எங்க கிட்ட வருது, என்ன வக்கீல் சார், இந்த கொலை எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சா சுலபமா தப்பிச்சுக்கலாம், ஒரு ஐடியா கேட்க கூடாது? ஏயா, கொலையை பத்தி ஏன் கேட்கிறேன்? என்ன செத்தவங்க கிட்ட போய் கேட்க முடியும்? செஞ்சவங்க கிட்ட தானே கேட்கணும். நான் பைத்தியமா? மேனேஜர், நீ காசியரை கொலை செஞ்சியா? அதுக்கு அழகேசன் உனக்கு உதவி செய்தானா? அந்த பழைய வேலையா மேல போட்டியா? அப்புறம் அழகேசனையே கொலை செய்ய முயற்சி பண்ணியா? அழகேசன் மேல திராவகத்தை ஊத்தினியா? என்ன கேள்வி? இப்படித்தான் நாளைக்கு உன்னை கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்க. உன் பேர்ல கேஸ் நடக்கும். உனக்கு 10 வருஷம் கிடைக்கும். ஏதோ நான் உனக்காக வக்கீலா வந்து வாதாடினா ஒரு தூக்கு தண்டனை வரைக்கும் கிடைக்கலாம். அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். இப்ப அழகேசன் எங்க இருக்கான் தெரியுமா? எங்க இருக்கிறான்? உன் எதிரி வேலையா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை போலீஸுக்கு போகாம தடுத்து நிறுத்தி வச்சுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். வக்கீல், என்னையா செய்யறது? வழி இருக்கு. ராணி எழுதினதா நீயே காதல் கடிதம் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறியாமே, அதெல்லாம் நாங்க உங்ககிட்ட கொடுத்துடுறோம். நீ என்கிட்ட அழகேசனை ஒப்படைச்சிருன்னு வேலையா கிட்ட ஒரு நிபந்தனை போட்டேன். சம்மதிச்சானா? சம்மதிச்சுட்டான். சம்மதிக்காம பொண்டாட்டி மானம் போயிடுவேன். பொண்டாட்டியா? அவசத்துதான் எவ்வளவு நாளாச்சு. பொண்டாட்டி செத்துட்டாளா? என்னையா நீ, உனக்கு ஒண்ணும் தெரியல, அடிச்சுட்டா இருக்கிய. அவ சாகலையா? வேலையா கூட சுகமா இருக்கிறான். அதனாலதான் சொல்றேன், அந்த கடிதாசங்களை இப்ப என்கிட்ட கொடுத்துரு. அழகேசனை வந்து சேருவான், நீயும் பழச்சுக்கலாம். ஆல்ரைட். கடிதாசிகளை எல்லாம் நம்ம புது பங்களாவில் வச்சிருக்கிறேன். சாயந்தரம் 5 மணிக்கு வந்து வாங்கி. எது மலையில வேலை இருக்க அந்த பங்களா தானே?
அழகேசனோட வரணும், வேலையாவும் வரணும். எதுக்கு அத்தனை பேரு அவ்வளவு விருதாசிங்களா வச்சிருக்க? ஆல்ரைட், நான் பயன்படுறேன்.